கர்த்தருடைய பரிசுத்தமானதாக அடைந்த தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளை திருச்சபை கூடி தேவனை தோல்விகளை இறக்க மாறாட்டினார். அது பரிசுத்த நாமத்தை நினைவதாக தேவன் அறிவித்த ஒரு காரியத்தை வாசத்துக்கு கடன் செல்வோம். ஆபுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசம். குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. ஆபுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பில்லை. இங்கே சொல்லப்படுகிற தேவ திட்டத்தை குறித்து, இயேசு கிறிஸ்து குறித்து, சபை குறித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அறிவித்திருக்கிறார். அப்படி அறிவிக்கப்பட்ட காரியங்கள் அநேக நிறைவேறி இருக்கிறது. இன்னும் நிறைவேறுகிற காரியங்கள் இருப்பதனாலே அதுக்கு காத்திரு. தேவனால் அறிவிக்கப்படுகிற தரிசனத்தில் உண்டாகிற காரியங்கள் 2 சம்பவத்துக்கு விளங்குகிறார். ஒன்று, அது நடக்கும், சற்று தாமதித்தாலும் அது நிச்சயமாக நடக்கும், காத்திரு என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் நம்மை குறித்து, உலகத்தை குறித்து பலவிதமான சூழ்நிலை நமக்கு கொடுக்கப்படுகிற எந்த ஒரு வாக்குத்தத்தங்களும் அது உடனே நிறைவேறும், சிலது தாமதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். இந்த 3 காரியத்தை நம்ம தியானம் செய்ய போகிறோம். எப்படிலாம் நடந்திருக்கிறது, ஏன் தாமதிக்கிறது, அது எப்படி நடக்கும் என்கிற இந்த 3 காரியத்தை நாளுக்கு நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். தேவனால் அறிவிக்கப்படுகிற காரியங்கள் அப்படியே சரியாக நடப்பதும் இருக்கிறது, கொஞ்சம் தாமதிப்பதும் இருக்கிறது, கடைசியில் அது நடக்கும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு காரியங்களும் ஒரு 3 சம்பவத்தை மையப்படுத்துகிறான் என நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன் இப்படி தாமதிக்கிறது என்பது, ஏன் உடனே நடக்குது என்பதெல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம தொடர்ந்து ஒரு சில சம்பவத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவேன், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்துக் கொள்ளுவேன் என்று எதனால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுக்கடாவையும் ஒரு புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடலின் மேல் வந்து இறங்கின. அவைகள் ஆபிரகாம் செலுத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, தீயிலும் காரியுள்ளும் அவனை மூடிக்கொண்டது. அப்போது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசியாக இருந்து அதேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரம் படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய தருவாய். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அவன் மிகவும் வியாக்குலப்பட்டு ஒரு குழந்தை இல்லை என்கிற நாட்களில் காணப்படும் போது அவனை தேவன் அழைக்கிறார். அழைத்து கானான் தேசத்துக்கு காண்பித்து அங்கே கடந்து போ. தொடர்ந்து தன் பிரயாணங்களை வருகிறான். பல நெருக்கடி இக்கட்டுகளெல்லாம் சோர்ந்து கடந்து வருகிறான். அவன் எப்போல்லாம் சோர்ந்து போகிறானோ அப்போல்லாம் கடவுள் வந்து ஒரு சாட்சி கொடுப்பார், அல்ல தூதர்கள் கடந்து வருவார்கள். இப்படி கடந்து வருகிற சமயத்தில் தான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமை பயப்படாதே, உனக்கு கேடகமும் உனக்கு மகாபலனுமாய் இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே,
அடியனுக்கு என்ன தருவேன்னு கேட்க ஒரு பிள்ளை தருவேன்னு சொல்லுகிறான். நம்புகிறான். ஆனால் நம்பினாலும் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இது நடக்கும் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு போயிட்டான். அப்போ என்ன பண்ண, உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை செய்து கொள் என்று ஒரு உடன்படிக்கை நடைமுறைப்படுத்துகிறார். அதற்கு 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சு என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவனிடத்தில் கொண்டு வந்து அவன் நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை சொல்லுகிறான், எடுத்துட்டு வந்துட்டான். ஆனால் செய்யப்படும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அலுப்பு, இது எல்லாருக்கும் வரும். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாழ்க்கையில் ஒரு வியாதி இருக்குது, ஒரு பணம் பற்றாக்குறை இருக்கிறது, எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் அதை தேவன் நிறைவேற்றுகிறன்னு சொல்லும் போது அவன் இவ்வளோ காலமே செய்யல போய் செய்ய போகிறாரா அப்படி ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்படி தான் ஆபிரகாமுக்கு அந்த நிலை வருகிறது. ஒரு உடன்படிக்கை என பொதுவாக நீங்கள் அது நிறைய காலங்கள் இருக்கிறது. ஒரு 25 ஆண்டுகள் கடந்து போக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனை புடமிடுகிறார், சரி செய்கிறார், கொண்டு போய் கானாந்தேசத்தில் வைக்கிறார். வைத்து பார்த்தீங்கன்னா அங்கே கானாந்தேசம் சில கற்றுக்கொள்ளுகிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நிகழ்லாம் கற்றுக்கொண்டாதான் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். இந்த பயிற்சியை பார்த்தீங்கன்னா 25 ஆண்டு ஆயிடுச்சு. அதன் பிறகு ஒரு குழந்தை கொடுக்கிறார். கொடுத்த பிரகாரம் அதை வளர்த்து நமக்கு இந்நாள் வரைக்கும் வாக்குத்த பிரகாரம் அந்த சந்ததியை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். ஒரு காரியத்தின் வேகத்தில் எங்கே எடுத்தாலும் உங்களுக்கு தெரியும். அறிமுறைத்தவரை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க, எலியாவை எடுத்துக்கொள்ளுங்க, எலிசாவை எடுத்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு மனிதனை எடுத்து ஒரு காரியங்கள் நடைமுறைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதை செவிப்படுத்துவார். அது செவிப்படுத்தி சரி பண்ணி தான் அந்த காரியத்தை கொடுப்பது என்பது நிலை. ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை உருவாக்குறார் என்று சொன்னால் அது நேர்த்தியாகவும் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில காலங்களை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அவன் தெய்வ சமூகத்தில் அலட்சியமாக காணப்பட்டதுனாலே அந்த பச்சை விட்டு விடுகிறான். கடவுளுக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ சொல்லுகிறார், நான் சொன்ன பிரகாரம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பேன், ஒரு சந்ததி எகிப்தில் 400 ஆண்டுகள் அடிமைப்பட்டு அதன் பிறகு நான் கொண்டு வருவேன் என்று அங்கே வாக்கு கொடுக்கிறார். யாத்திராக 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியர் இருந்த தன் மாமனாகிய இத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவபர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியினால் ஜுவாலிக்கு எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்போது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழித்து போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் உன் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே பார்க்கிறோம், தேவ பருவமனை ஓரேப்பிலே தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். திடீரென்று பார்க்கிறான், ஒரு கருவ மரம் எரிந்து கொண்டு இருக்கிறது. மலையில எப்படி ஒரு மரம் எரியும் என்று சொல்லி அதை பார்ப்பதற்கு கிட்ட போகிறான். அப்போ தேவன் மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். உன் பாதரிச்சு என்ன பண்ண, காலில் பாதரிச்சு கயிற்று போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி என்று சொல்லுகிறார். அவன் கயிற்று போட்டு, உன் ஜனமாக இஸ்ரோடைய கூக்கர் சத்தத்தை கேட்டேன், நீ கடந்து போய் என்ன பண்ணு, அந்த ஜனங்களை மீட்டுவாய் என்று அவர் சொல்லுகிறார். ஒத்துக்கொள்கிறான். ஆனால் அங்கே போவதற்கு பயப்படுகிறான். ஏன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவன் தன்னை பார்வன் கொண்டு விடுவான் என்று சொல்லி அங்கேருந்து ஒடியாந்தவன். அதன் அடிப்படைக்குள்ளாக அங்கே போவதற்கு பார்த்தீங்கன்னா அவன் ஒத்துக்கொள்ள மாட்டுகிறான். இங்கே நடக்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரே நாளில் பேசின விஷயம்னா தான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா வேதத்தை நம்ம தப்பாக எடுத்துக்கொள்வோம். தேவன் பல முறையில் இடைப்படுகிறார். முதலாவது அவனுக்கு சொல்லிட்டு போகிறார், திரும்பி வந்து சொல்லுகிறார், அவன் கேட்க மாட்டுகிறான்.
நான் அங்கே போவதற்கு எம்மாத்திரை என்று சொல்லுகிறான், நான் திக்குவாய் என்று சொல்லுகிறான். இப்படி ஒவ்வொரு டைமில் ஒரு காரணத்தை சொல்லி மறுதளிக்கிறான். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். இங்க பார்க்க என்ன காரணம் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, பின்னு கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள். தேவன் சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிறான். தேவன் போக மாட்டார் என்று அவன் முடிவு எடுத்துட்டான். இங்க 19 வருஷம் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, உன் எதிரிகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, நீ கடந்து போய் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அவர் சொல்லி தன் எதிரிகள் சாவதற்கு எத்தனை ஆண்டு தினமாச்சு? 30 ஆண்டு ஆயிடுச்சு. ஏன்னா இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வருவதற்கு 430 ஆண்டுகள். ஆனால் கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து 400 ஆண்டுகள். ஏன் 30 ஆண்டு எக்ஸ்ட்ரா காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை மீட்டுக் கொள்வதற்கு மோசே மறுக்கிறான், போக முடியாது என்று வாக்குவாதம் செய்கிறான். நான் திக்குவாய் என்று சொல்கிறான், பேச முடியாதுன்னு சொல்கிறான், எம்மாத்தர் என்று சொல்கிறான். அவன் மீண்டுபடியாக மறுதளித்தான் அந்த வார்த்தை சொல்கிறான். அவன் எதற்காக மறுதளிக்கிறது தெரியும். ஏன்னா அங்கிருந்து தன் உயிர் தப்ப ஓடி ஒடியாந்தவன் மீண்டும் அங்கே போனால் பார்வனை கொண்டு விடுவான் என்று சொல்லி அவனை 30 ஆண்டுகள் ஆகிறது. அப்போ சொல்லுகிறான், உன் எதிரியானவர்களெல்லாம் இறந்து போயிட்டாங்க, நீ போ. ஏன்னா அங்கே அவன் வாழ்ந்த அரண்மனையில் வாழ்ந்தது ஒரு 40 ஆண்டுகள். இங்கே வந்து தன்னுடைய மாமன் வீட்டில் இருந்து ஒரு 40 ஆண்டுகள், 80 ஆண்டு ஆயிடுச்சு. இப்போ அவன் ராஜாவாக இருந்தானா அதுக்கு ஒரு 30-40 முன்னாடி தான் ராஜா இருக்க முடியும். இப்படிதான் பார்வனுக்கு 110 வயசு மேலே ஆயிடுச்சு என்பதனாலே அவன் செத்து போயிட்டான். அதன் பிறகு சொல்கிறான், உன் எதிரிகளாம் செத்து போயிட்டாங்க, நீ கடந்து போய் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவன் இவ்வளவு தேவன் சொன்னாலும் அவன் மறுக்கிறான். என்ன தொடர்ந்து வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அங்கே ஒரு கூடாது போல தங்கிட்டான். கடவுளுக்கு கோவம் வந்துருச்சு, அவனை கொல்ல போகிறான். அப்போ தன் மனைவி பார்த்தீங்கன்னா, இவர் ரத்த சம்பந்தப்பட்ட எனக்கு புருஷனாக இருக்கிறான், ஒரு உடன்படிக்கை விருத்தச்சோதனம் பண்ணி என் பிள்ளைகளுடைய நுனித்தொலை கட் பண்ணி விருத்தச்சோதனமாக உடன்படிக்கை பண்ணி அவன் ரத்த சம்பந்தப்பட்ட புருஷன் என்று சொல்லும் போது அங்கே கடவுள் அங்கே மன்னிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவன் கொடுக்க போகிற வாக்கு தத்துவங்கள், தரிசனங்கள், சொப்பனங்கள், நம்ம கொடுக்க போகிற எல்லா காரியங்களும் அது ஏன் தாமதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நாமளே காரணமாக இருக்கிறோம். ஒன்று அதை செய்வதற்கு முன் வராமல் இருக்கலாம், அந்த இடத்துக்கு நம்ம போகாமல் இருக்கலாம், அங்கே போனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்பது தெரியும், அதனாலே போவது எப்படி என்று சொல்லி நாம் இழக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஏன்னா நீங்கள் சின்ன ஒரு விஷயம் கூட எடுத்துக்கலாம். ஒரு ஞானசானம் எடுத்துக்கணும், சபையில் எடுத்துக்கலாம், நாங்கள் கைட்டணும், பக்கத்து வீடுகார எழுத்து வீடுகாரனா சொல்லுவான். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். நான் வாழ்க்கையில் தேவனை தேடுகிற ஒவ்வொரு விஷயத்திலும், தேவனை தேடுகிற விஷயம் வர காலைல 8 மணிக்கு வேலைக்கு போனோம், எழுந்து அப்படியே அவசரம் கிளம்பி போகிறது தான் இருக்கும். அப்படி தான் நம்ம யோசிப்போமே தவிர ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சு ஜெபித்து கடந்தும் எண்ணம் வராது. இப்படி போட்டது இறை சமூகத்தில் நிறைய நமக்கு தெரிந்தாலும் நம்ம எப்படி தேவனுடைய நன்மை பெறும் தெரியும்,
எப்படி பாதுகாப்பு உருவாக்க முடியும் தெரியும், எப்படி பரிசுத்தம் வளருன்னு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், முன் வர மாட்டோம். இப்படிப்பட்ட எல்லாம் நம்ம அறிந்திருந்தும் சில விஷயத்தை கடந்து வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட நிலைகளினாலே அந்த வாழ்க்கை நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதத்தை நம்ம கொடுக்கப்பட்ட காலத்தை புரிந்து கொள்ளுங்கள், சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நியமிக்கிட்ட நிலைகளை அறிந்து கொள்ளுங்கள். மோசேவினாலே தேவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 30 ஆண்டுகள் கடந்து போச்சு. ஏன்னா எதிரி அங்கே உட்காந்துருக்கிறான், அங்கேருந்து தன் உயிர் தப்பி ஓடியாந்தவன், அவன் மீண்டு போனால் நம்ம கொன்னுடுவானே என்று அவன் 30 ஆண்டுகள் சாகிற வரை கடவுள் அனுமதிக்கிறார். அப்போதான் சொல்றார், உன்னை யாரெல்லாம் எதிர்க்க நினைக்கிறாயோ அவன் செத்து போயிட்டா, இப்பயோடு போ அப்படிங்கிறான். அப்பயும் போக யோசிக்கிறான். அப்போ அவனை கொலை செய்ய போகிறான். தன் மனைவி இப்படியாக, ஆண்டவரே என் கணவன் விட்டுவிடு, நான் கண்டிப்பாக போகிறேன்னு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறான். அப்போ திரும்பி போகிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இறை சமூகத்துக்குள்ளாக கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவங்கள் எவ்வளோதான் அறிந்திருந்தாலும் எவ்வளோதான் கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு சில சூழ்நிலையை நாம் தடையாக வைத்துக் கொள்கிறோம். அதனால கடவுள் வாக்கு கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, நடக்க மாட்டுது. இப்படிப்பட்ட இறை சமூகத்துக்குள்ளாக தேவன் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் பொய் கிடையாது, அது நிறைவேறுவதற்கு தாமதம் ஆகிறது. காரணம் சில சூழ்நிலையை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். சூழ்நிலை காண்பிப்பதனாலே இப்படிப்பட்ட நெருக்கம் உண்டாவது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர வேண்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியை போகலாம், அதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்போது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளத்தில் 18 வாசிப்போம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியை நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதையும் அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் கோமராவில் கூக்குரல் பெரிதாயிருப்பதனால் அவன் பாவம் மிகவும் பெரிதாயிருப்பதனால் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்போது அந்த நாம் தேவ சம்பந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். கர்த்தர் மம்ரேயின் சமூகத்திலே ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். அவன் கடந்து வந்து அந்த தூதர்களை நமஸ்கரித்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்க என்று சொல்கிறார். சாப்பிடுகிறார்கள். அதன் பிறகு நான் செய்ய போகிற ஆபிரகாம் அரைப்பேன் என்று சொல்லி சோதோமுடைய பட்டணத்துடைய கூக்குரல் என் சமூகத்தில் வந்து எட்டினதுனாலே அந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லப்படும் போது அங்கே யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அண்ணன் மகனை லோத்து அங்கே குடியிருக்கிறான். அவனை காப்பாற்றப்பட என்பதற்காக அங்கே அந்த நிலைகளை கடந்து வருகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் அதை மனதில் வைத்து கொண்டு கேட்கிறான். ஒரு பக்கம் 50 நீதிமான் இருந்த, ஆண்டவரே அந்த பட்டணத்தை விட்டுடுவாயா? 45 நீதிமான் இருந்த, இப்படியே ஒன்றா கேட்கிறான். கேட்டு ஒரு நீதிமான் இருந்த விட்டுடுவா என்று அவன் கேட்கிறான். இப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கிறான். 50 ஆரம்பிச்சு 10 வரைக்கும் வருகிறது. அப்படி கடந்து எப்படியாவது அந்த பட்டணத்தை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னா அங்கே ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் இருக்கிறான். ஏன்னா தன்னை நம்பி கூட வந்த ஒரு மனிதன். அதன் அடிப்படைகளாக எல்லாத்துக்கும் சொல்லிட்டு அவர் கடந்து வந்து 19:1 வாசிப்போம். தொடர்ந்து 15 வாசிப்போம்.
இங்கே பார்க்க அந்த தூதர்கள் கடந்து வருகிறார்கள். அந்த இரவு அந்த வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். தங்கியிருந்த விடிய காலம் சொல்லுகிறார்கள். விடியற் காலத்துக்குள்ளாக சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளாக இந்த 2 பட்டணங்கள் அழிய போகிறது. உனக்கு சம்மதமான யாராவது உறவினர்கள் அல்லது தெரிந்தவர்கள் இருந்து அவளை கூட்டு கொண்டு வா என்று கேட்கிறார். தன் 2 பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ள 2 மருமக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களும் ஏற்றுக்கொள்ள மறுக்குது. எப்படி அழியும், இதெல்லாம் சாத்தியமா என்று சொல்லி மறுக்கிறார்கள். அப்போ அவங்க சொல்லுகிற தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் ஜீவன் தப்போ ஓடிப்பாங்க, பின்னிட்டு பாராதீங்க, இந்த சமீபமே இங்கே நில்லாத, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போய் என்றார். அப்போ அவர் சொல்லுகிறார், அவர் காண்பிக்கிற மலைக்கு போகாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு நான் போகிறேன் என்று 20ஆம் வசனத்தோட வாசிப்போமே. அதற்கு அவனை கேட்டுக்கொண்டபடி அந்த ஊரை கவிழ்த்து போதாபடிக்கு நான் இந்த விஷயத்தை உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அந்த சார்ந்து பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது. நான் அங்கே போய் அடைக்கலம் புகுந்துக்கிறேன், அந்த பட்டணம் சின்ன பட்டணம் தானே, அழிக்காமல் விடுங்க, அதுக்கும் சம்மதிக்கிறார். இப்படிப்பட்ட நிலைகளை அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம போவதனாலே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 26 வாசிப்போம். இங்க பார்க்கிறோம் எவ்வளவு சூழ்நிலை பாருங்க. தேவன் சொன்ன வார்த்தைக்கு உடன்படாதனாலே கடைசியாக அவனுடைய 2 பிள்ளைகளும் திருமணம் ஆகாமல் சூழ்நிலை உண்டாகிறது. அதை தவறுதலாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு பெரிய சபிக்கப்பட்ட சந்ததியாக போகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ளும் போது நாம் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஏன்னா இவ்வளவு நிலைகளுக்கு கொண்டு வர காரணம் அவளை காப்பாற்றப்பட வேண்டும், மீண்டும் ஒரு பக்தியுள்ள சந்ததி உண்டாகப்பட வேண்டும் என்பதுதான் அங்கே தேவன் முயற்சிக்கிறார். ஆனால் அவருடைய எல்லா முயற்சியும் பார்த்தீங்கன்னா அவர்கள் இவர் 2 பேரும் வீணாக்கி விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொன்னது அங்கே நடைமுறைப்படுத்திட்டார். ஆனால் அந்த பட்டணத்தை அழிக்கப்பட வேண்டும் வாக்கு கொடுத்த பிரகாரம் அந்த பட்டணங்கள் அழிக்கப்படுகிறது. ஆனால் யாரை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறாரோ அங்கே பார்த்தீங்கன்னா அது முடிவில் சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பக்கம் காப்பாற்றி இறை சமூகத்தோட பிரியமான சந்ததியை கடந்து போய் தான் அவர்கள் காணப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இறைவன் சொல்லப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் தாமதிப்பது அல்ல, நிறைவேற்றப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை காரணமே மனிதனால் உருவாக்க நிகழ்தான். நீ எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம் சொந்த ஆவிக்கிற வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய தேசங்களாக இருக்கலாம், பட்டணங்களாக இருக்கலாம், கிறிஸ்துவ வருகை இருக்கலாம், எந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்கொண்டாலும் மனிதர்கள் செய்கிற பிடிவாதத்தினாலும் மனிதர்கள் முரட்டாட்டம் பிடிப்பதனால்தான் இப்படி பிரச்சனை உண்டாகுது. நீ மோசே இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். பேசினா தண்ணி வருமா வராது என்று ஐயப்படுத்தி தான் கோலுகளால் எடுத்த கண்மலை அடிக்கிறான். ஏன்னா முன்பு பார்த்தீங்கன்னா அடித்து தண்ணீர் வந்ததுனாலே அடித்தா தண்ணீர் வரும் என்று தெரியும், பேசினா வருமா வராது என்று பயந்து அவன் அவிசுவாசம் கொண்டதினாலே அவன் கானான் தேசம் போக முடியாமல் அவரின் மலையில் எப்படியாக அவன் இறந்து போகிறான் என்று பார்க்கிறோம். அதாவது தெய்வ சமூகத்துக்குள்ளாக மார்க்கத்து நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்கப்பட ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் நாம் மாற நடக்கப்படும் போதுதான் நிச்சயமாக தாமதிக்குது என்று பார்க்கிறோம். அதன் அடிப்படை இழப்பு உண்டாகுது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறாரோ, என்ன நமக்கு உணர்த்துகிறாரோ, என்ன காண்பிக்கிறாரோ அதை நேர்த்தியை நடைமுறைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே நடக்கும். அதற்கு முரண்பாடு காணப்படும் போது அது ஒத்தி போவதாக நான் பார்க்கிறோம். அங்கே ஆபுக்கு சொல்லுகிற பிரகாரம் அவன் கண்ட தரிசனத்தை சொல்லுகிறான், அது அப்படியே நிறைவேறும். அப்படியே தாமதித்தாலும் அது நிறைவேறுமே தவிர அது மாறி போகாது என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம்.
அதனால் நம்ம அந்த ஒவ்வொரு வெளிப்பாட்டுக்குள்ளாக நிறைவேற்றுகிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா மனிதருக்கு கொஞ்சம் இசைந்து போகப்பட வேண்டும். அப்படி இசைந்து போனால் ஏற்ற காலத்து அப்படியே நிறைவேறும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இங்க பார்க்கிறோம், அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரம நினைவுக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அதற்கு யோனா மகாநகரம நினைவுக்கு போகாமல் தர்சிசுக்கு போகிறான் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படி செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உன் தேவனு நிறைய பழகினவன், கடவுள் மகா இரக்கமுள்ள தேவன், தீங்குக்கு மனசாப்படுகிற தேவன். நம்ம போய் சொல்லுவோம், அந்த ஜனங்கள்லாம் மனம் தெரிய விடுவாங்க, செய்ய மாட்டார். இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, நம்மை பிடித்து கொள்ளுவார்கள். இப்படி நிறைய அனுபவம் இருந்ததுனாலே தேவன் மீண்டும் நம்ம சிக்கலை மாட்டி விட்டுருவார்னு சொல்லி அவன் தர்சிசுக்கு போகிறான் என்று பார்க்கிறோம். அங்கே கப்பல் ஒரு பெரிய புயலை உண்டாக்குறார். அங்கே இருக்கிற மாலுமி மற்ற பிரயாணிகளாம் ஏன் இப்படி புயல் வந்தது என்று சொல்லி அவர்கள் முதலாவது சரக்குகளை கொஞ்சம் குறைக்கிறார்கள். புயல் இன்னும் அதிகமாகிறது. இந்த புயல் எதனால வந்தது என்று கண்டுபிடிப்பதற்காக அங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதர் மேல் சீட்டு போடுகிறார்கள். அது யோனாவின் மேல் விழுந்தது. 7 வாசிப்போம். இங்க பார்க்கிறோம், அவன் மேல சீட்டு விடுகிறது. நீ யார், எங்கேருந்து வர, என்ன செய்கிற என்று கேட்கிறான். நான் ஒரு எபிரேயன், சமுத்திரத்தை பூமி உண்டாக்கிற பரலோக தேவனை கர்த்தர், நான் மிகவும் பயபக்தி உள்ள என்று சொல்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்னை தூக்கி அந்த கடலை விட்டு வச்சிருங்க, இந்த காற்று அமைதல் ஆயிடும் என்று சொல்லி பயப்படுறாங்க. அப்போ அவரெல்லாம் அவன் எபிரேயருடைய தேவனை வேண்டுகிறார்கள். ஆண்டவரே, இவனை நான் தூக்கி எறிகிறோம், இவன் வார்த்தையின் பிரகாரம் இவன் சாவுக்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பித்து அவனை தூக்கி என்ன பண்ணுறாங்க, கடலிலே தூக்கி எறிகிறார்கள். அங்கே தேவன் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அது சரியாக அவனை விழுங்கி விடுது என்று பார்க்கிறோம். தொடர்ந்து 3 நாள் மீன் வைத்துக்குள்ள இருக்கிறான். எந்த இடத்துக்கு போக வேண்டிய தேவன் தீர்மானித்தாரோ அந்த இடத்துல அந்த மீனானது அவனை கக்கி போட்டது என்று பார்க்கிறோம். அவன் அந்த மீன் வைத்து பயங்கர விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரை நம்ம மன்னிச்சிரு, எவ்வளவு விண்ணப்பிக்கிறான், கதறான், கத்துக்கிறான். ஆனால் தேவன் எங்க அனுப்ப வேண்டிய தீர்மானித்தாரோ அங்கே கொண்டு நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவன் நம்மை குறித்து என்ன தீர்மானிக்க திட்டம் செய்கிறாரோ அதை அர்ப்பணித்து கடந்து போவது நல்ல விஷயம். அதற்கு முரட்டாட்டம் மாறுதலை எது நடத்தினா இப்படிப்பட்ட ஒரு கூக்குரல் சத்தம் தான் கேட்கும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படியே செய்து முடித்து விடுவார். யாரை கொண்டு என்ன செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதை அப்படியே செய்து கொடுக்கிற தேவன். அவன் ஒரு பெரிய பாவி அல்ல, அவனை வேண்டான்னு சொல்வதற்கு. என்ன நிகழ்வு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தேவனுடைய சிந்தையை அறிந்திருப்பதனாலே
அங்கே போய் சொல்லுவோம். அவர்களெல்லாம் மனம் திரும்பி தன்னை காத்து கொள்ளப்படும் போது தேவன் மனசு அப்படி என்ன பண்ணுவார், விட்டு விடுவார் என்று, அந்த பாவம் நம்மை சுமருமே நம்மை விடமாட்டார் என்று சொல்லி தான் அவன் அங்கே நிர்பந்திக்கிறான் தெய்வ சம்பத்தில். ஆனால் தேவன் அவனை விடலை. என்ன தீர்மானத்தை அப்படி நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1 வாசி. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி நினைவுடைய பட்டணம் பார்த்தீங்கன்னா 3 நாள் பிரயாணம் பண்ணால் அந்த பட்டணத்தை சுற்றி வர முடியும். அவங்க பட்டணத்தில் சுற்றி போகிறான். அங்கே இருக்கிற ஜனங்கள் தான் சொல்லுகிறான், இந்த பட்டணம் என்ன 40 நாள் அழிந்து போகிறது. இப்படி அக்கிரம பாவங்களும் தேவ சம்பந்தம் எட்டினது. இந்த சத்தத்தை கேட்ட அந்த உதவிகளை தேவன் அறிந்த ஜனங்கள் தான். இப்போ எல்லாரும் என்ன பண்ணா, கடவுள் பட்டணத்தை அழிக்க போறாரு என்று சொல்லி அவரவரும் என்ன பண்ண, உபவாசம் போட்டு அழுவு கத்து தேசத்தில் கதறு சத்தம் உண்டாகிறது. இந்த நினைவு ஆண்டு கொண்டு இருக்கிற ராஜா என்ன தேசத்தில் சத்தம் என்று கேட்கிறான். இப்படியாக ஒரு மனிதன் கடந்து வந்தான், இந்த பட்டணம் 40 நாள் அழிய போகுதுன்னு சொல்லுகிறான். ஆனால் ஜனங்களாம் பயந்து கதறுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ராஜா கட்டளை போடுகிறார், அல்லும் பகல் இரவு 3 நாட்கள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமலும் ஆடு மாடு எல்லாம் இறை புசிக்க கூடாது என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி கெஞ்சுவோம் என்று சொல்லுகிறான். 3 நாட்கள் எல்லாரும் உபவாசித்து தேவனை கெஞ்சுகிறார்கள். இப்படியே நாட்கள் கடந்து போகிறது. 40 நாள் தாண்டிடுச்சு. ஆனால் பட்டணம் அழிக்கப்படவில்லை. அவன் போய் சோர்ந்து அப்படியே படுத்து கிடக்கிறான். இதுதான் செய்வார் என்று எனக்குனே தெரியும், இதையே செஞ்சுட்டாரு. இந்த ஜனங்கள்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? ஜனங்க ஏன் 40 நாள் அழிஞ்சு போல கேட்ட நான் என்ன சொல்லுவது? நீ பொய் சொன்னாய் என்று கேட்பார்கள் என்று சொல்லி அவன் பயந்து காணப்படுகிறான். கடவுள் அவனுக்கு ஒரு ஆமனுக்கு போன்ற உருவாக்கி அதிலிருந்து ஒரு ஞானத்தை நிலைப்படுத்தி அவனை தேற்றுகிறான். ஆனால் அந்த ஜனங்களை பட்டண ஜனங்களை அவனை ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா அவர் ஏன் தேவன் அறிந்தவர்கள் என்பதனாலே தேவன் இறக்கப்பட்டு இந்த பட்டணத்தை அழிக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு புறஜாதிக்குள்ள தான் பிரச்சனை. அந்த விஷயங்கள் தேவன் அறிந்த ஜனங்கள் என்பதனால அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இறை சமூகம் இப்படிப்பட்ட நிலைகளை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நிறைய வாக்கு கொடுப்பார். மனிதன் மனசாப்படும் போது இரக்கம் பாராட்டி அவனை காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா நம்ம நிறைய வெளிப்பாடெல்லாம் பார்ப்போம். வெளிப்பாடு ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறப்பல பார்ப்போம், இறந்து போகிறவளை பார்ப்போம், நிறைய பார்ப்போம். ஏன்னா வெளிப்பாடுனா அப்படியே நடக்கணும் அவசியம் இல்லை, அப்படி நடக்கவும் கூடாது. தேவன் அந்த வெளிப்பாட்டு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு அறிவிக்கிற விஷயங்கள். ஏலியின் மகனை போல சொன்ன ரைட், அவனுடைய பலி அக்கிரமும் அவனுடைய பாவங்கள் காணிக்கினாலும் பலியினாலும் இடம் வர முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாது என்று அங்கே கட்டளை போடுகிறார். அவனுடைய 2 மகன்களும் சாகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு அங்கே சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை குணப்படுத்தி திருத்துவதற்காக கொண்டு போகிறார். சோதனைக்குமாரப்பட அப்படியால் அவரெல்லாம் தேவன் அறியாத ஜனங்கள். அந்த பட்டணங்கள் அக்கிரமம் மிகுதியாவது பார்க்கிறோம். அதனாலே அங்கே லோத்து குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றுகிறார். இப்படி தீர்மானிப்பார். ஒரு தேவன் அறிந்த பட்டணங்கள் தேவன வார்த்தை கீழ்ப்படிவார் என்று சொன்னால் அந்த தேவன செய்தியை கொடுத்து காப்பாற்றி விடுவார். அந்த பட்டணங்கள் திருந்தமாது தேவனை அறியாத பட்டணம் என்று சொன்னால் அங்கே இருக்கிற நீதிமான்கள் மாத்திரம் காப்பாற்றி விடுவார். அல்ல தேவனுடைய நிலைகளை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அது வெளிப்பாடு முக்கியம் தான். யாருக்காக அதை கொண்டு போகிறார்? ஒரு புறஜாதிகளை கொண்டு போகிறாராம், அல்ல ஒரு தேவனை அறிந்தவர்களை கொண்டு போறேன்னா அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனை அறிந்தவர்களை சொல்லுகிற விஷயங்கள் முதல் நிலையை காப்பாற்றுவது தான். உன்னை நீங்கள் சொல்லி அவரை காப்பாற்றலாம், அல்ல நீங்கள் விண்ணப்பித்து அவரை காப்பாற்றி கொடுக்கலாம். ஏன்னா நிலைகளை புரிந்து கொள்ளணும். நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா நாமளே தப்பாக வெளிப்பாடை பார்த்து
நாமளே தவறுதலாக சிக்கிக்கொள்ளுவோம். இந்த நிலையை அறிந்து கொள்ளுங்க, அதுக்காக தான் கொண்டு வரோம். ஒரு புறஜாதிகள் சொன்னால் நிச்சயமாக 100% நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒன்று, அவங்க கடவுளை அறியாதவர்கள், ஒன்று ஏற்றுக்கொள்ளாத இருக்கலாம். அவங்களும் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்து அங்கேயும் காப்பாற்றுவார் வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஏற்றுக்கொள்ள மனிதனா அங்கே நிச்சயமாக சொன்னது அப்படி நடக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் காணப்படுற விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர் காப்பாற்றுவதற்காக தான் அறிவிக்கிற முதல் நிகழ்வு. நம்ம அந்த கோணத்தில் தான் நீங்கள் போகணும். பார்த்துட்டாங்க செத்துருவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் போய் சிக்கிக்கொள்வீங்க. ஆனால் அப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த நிகழ்வு அறிந்து நாம் வெளிப்பாடு கொண்டு போகணும். இல்லைன்னா நாமளே குற்றவாளியாக மாற்றிக்கொள்வோம். அதனால் அந்த வெளிப்பாடு யாரை நோக்கி போகிறது, யாரை சார்ந்து இருக்கிறது, அது ஏன் தாமதிக்கிறது. ஒரு பக்கம் சொல்லலாம், தாமதிக்கலாம், காரணத்தை புரிந்து எங்கோ மிஸ்டேக் நடக்கிறது, அதை நம்ம சரி செய்து கொண்டால் அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துடலாம். இப்படி வெளிப்பாடு என்பது தரிசன சொப்பனை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் செய்யக்கூட அதிசயமான காரியம் அல்ல, அவர் சமுதாயம் அற்பமான காரியம். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் அவர் சம்மந்தம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும், நாம் சரி செய்து கொள்ளப்பட வேண்டும். எங்கேயோ தவறு செய்து கொண்டு இருக்கிறோம், அது என்னதென்று அறிந்து நாமே காப்பாற்றிக் கொள்ளப்பட வேண்டும். அவர் சொன்னதாக நடக்கும். ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக நாம் இப்படி ஒரு நிலைகளை அறிந்துதான் நாம் தேவ சமூகத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்ளப்பட வேண்டும். நமக்கு அறிவிக்கப்பட வார்த்தை அப்படியே நிறைவேற்ற வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எரேமியா 16:16 வாசிப்போம். இங்க நாம் பார்க்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய வாக்கை எழுதுகிறார். நான் முதலாவது மீன் பிடிக்கிற அழைத்து அனுப்புவேன், இரண்டாவது வேட்டையாடுகிற அழைத்து அனுப்புவேன் சொல்கிறார். அப்போஸ்தலருடைய 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பார்க்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசி மூலமா அறிவிக்கப்பட்ட பிரகாரம் தன் ஊழிய காலத்தை பார்க்கிறோம். 1ஆம் நூற்றாண்டில் தேவன் கிரியை செய்கிறார், தன் அப்போஸ்தலரை அழைத்து அதிகாரப்படுத்தி அனுப்புகிறார். திரும்பி அவர் உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் கடந்து வந்து அங்க தேவப்பிள்ளை இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருடைய பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின வாரம் எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரம்மத்தை உண்டு பண்ணினார். அவர் பாடுபட்ட பின் 40 நாள் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் அவருடைய பேசி அநேக தெளிவான நிசாந்தங்களை அங்கு நடைமுறைப்படுத்துகிறார். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனது எருசலேம் யூதாவையும் சமாரிய பூமி கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பெந்தகோஸ்து நாட்கள் வந்தபோது ஒரு எல்லாரும் ஒருமனப்படும் இடத்தில் வந்திருந்தார்கள். ஆவியனர் பலமாக பொழிந்து அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள் என்று பார்க்கிறோம்.
எரேமியா மூலமா எழுதப்பட்ட சம்பவத்தை இயேசு கிறிஸ்து மூலமா உறுதிப்படுத்துகிறார். அப்படி உறுதிப்பட்ட சம்பவத்தை அவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா 50 நாள் காத்திருக்கிறார்கள். அந்த இரவு விடியற்கால 3ஆம் மணி நேரில் ஆவியானவர் பொழிந்து அந்நிய பாஷையில் பேசி தீர்க்கதரிசனம் சொல்லி ஒரு பலமுறை கிரியைகளை நடைமுறைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே செய்யக்கூடிய தேவன். அந்த வார்த்தையை உட்பட்டு காணப்படும் போதுதான் அது அப்படியே நிறைவேறும். அது உட்படாம காணப்படும் போது பார்த்தீங்கன்னா தாமதிக்கிறது என்று பார்க்கிறோம். இறைமார்க்கத்தில் பிசாசும் தாமதிக்க செய்கிறார். தானியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம், கொரிந்தியரை பார்க்கிறோம், அப்போஸ்தலர் பவுலோட வாழ்க்கையில் பார்க்கிறோம். நான் 2 முறை 3 முறை பார்க்க நான் திட்டம் செய்தேன், சாத்தான் தடை செய்தான் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இறை சமூகத்துக்குள்ளாக தேவ சம்மதம் ஒன்றுமே கிடையாது, புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு விஷயம் வாக்குத்தத்துக்கு தாமதமாகுது என்று சொன்னால் வாக்குத்தத்துக்குரிய மனிதர்கள் மத்தியில் ஏதோ இடர்கள் இருக்கிறது. அது சாத்தானால் தடை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலைகளை நீங்கள் அறிந்தாதான் சரியாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு காரியங்கள் தாமதிக்கப்படும் போது தேவனிடத்தில் கேட்கப்படும். கேட்டு பெற்று அதை கடந்து போய் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எல்லா நிகழ்வுகளுக்கு பொதுவாக ஒரு வியாதியாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு மிஞ்சி போவதுன்னா நிச்சயமாக ஒரு பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா தெய்வ பார்வையில் ஒன்றுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தெய்வ பார்வையில் ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்தளவு அதை தடுப்பதற்கு நன்மை அடைவதா ஏன் தடை? ஒன்று நாம் ஏதாவது பிரச்சனை இருக்கிறோமலா, அல்ல சாத்தான் ஏதாவது தடை செய்கிற என்று அறிந்து நாம் நீக்கி கொள்ளப்பட வேண்டும். பொதுவாக வாக்கு கொடுத்து நடக்கலாம், கேட்கலாம். ஏன் ஆண்டவர் இது நடக்காமல் இருக்கிறது கேட்கும் போது சொல்லுவார், நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இல்லைன்னா அப்படியே நின்று கொண்டே இருக்கும். நம்ம ஆத்மா ஒவ்வொரு நாளும் தொய்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த 2 நிலையை பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பாறை பொல்லாப்பன செய்தபடியால் கர்த்தருடைய 40 வருஷங்கள பெலிஸ்தர்களை ஒப்பு கொடுத்தார். இப்போ தான் வம்சத்தானே சோராவரன் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. ஒரு மனைவி பிள்ளை பிறந்த மலடியா இருந்தால் கர்த்தருடைய தூதன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியை நீ கற்பம் தெரிந்து ஒரு குமாரனை பெறுவாள். அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போவதனாலே அந்த தேசத்தை புறஜாதிகளுக்கு ஒப்புவிப்பார். 12 ஆண்டு, 3 ஆண்டு, 7 ஆண்டு, 40 ஆண்டுன்னு சொல்லிட்டு திரும்ப ஜனங்கள் தேவனை கூப்பிடும் போது அங்க ஒரு இரட்சகனை அனுப்பி அங்க விடுதலை ஆக்குவார். 40 ஆண்டுகள் அவர் கூக்குற சத்தத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பி மனோவனுக்கு சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி. அவன் தலையிலே சவரங்கத்தை படக்கூடாது, மதுபானம் திராட்சரசம் குடிக்கக்கூடாது என்று எச்சரித்தது. அந்த குழந்தை எப்படிதான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வளர்ந்து கடந்து வருகிறது. நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 காரியம் உண்டு. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் கொடுக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு மனிதன் தேவை. 3வது தாண்டிய எகிப்தியரை அழிக்கப்பட வேண்டும். பெலிஸ்தராக
எதிரிகளை அழிப்பதற்காக இந்த 3 காரியங்களை அடிப்படையாக தான் தேவன் ஒரு மனிதனை அனுப்புகிறார். கடந்து வருகிறான், ஒரு பலமுள்ள கிரியைகளை செய்கிறான். கழுதையுடைய ஒரு தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொள்ளுகிறான் பெலிஸ்தரை. 300 நரிகளை பிடித்து வாளிலே பந்தங்களை கட்டி பெலிஸ்தர் தேசத்தை அழிக்கிறான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பலமுள்ள ஒரு மனிதன் தேவனால் 20 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அவன் நியாயம் விசாரிக்கிறான் என்று பார்க்கிறோம். நியாயம் 16ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இருபது வருஷம் பிறகு சிம்சன் காசாவுக்கு போய் அங்க ஒரு வேசி வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு வந்திருக்கிறான் என்று அங்க உள்ள ஜனங்கள் அறிந்து அவனை இவனை பிடிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறார்கள். 17 வாசிப்பான். பார்க்கிற பல முறை பொய் சொல்லி ஏமாத்திடுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான். அப்ப அந்த வேசி சொல்லுகிறான், வந்து ஒரே ஒரு முறை வாங்க, அவனை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லுகிறான். அவன் தலைமுடிகளை சிரைத்து போன பிறகு ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல ஆனான் என்று பார்க்கிறோம். 22 வாசிப்போம். அவனுடைய முடிகளை செலுத்து போன பிறகு அவன் பலன் எழுகிறான். அவனை பிடித்து கொண்டு ஆட்டம் காமிக்கிறார்கள். ராஜா அமர்ந்திருக்கிற அந்த பெரிய மாளிகை. 27 வாசிப்போம். பேர் அந்த மாளிகை அப்படியே பாருங்க, எவ்வளவு பேர் மாளிகை கட்டியிருக்காம பாருங்க. 3000 பேர் இருக்கிறார்கள். மேல பால்கனி போல, கீழே அவனை பார்த்தீங்கன்னா கட்டி வைத்து இருக்கிறார்கள். அதை பார்க்கிறார்கள். பார்த்து அவனுடைய கேளிக்கப்பட்டு ஆட்டுகிறார்கள், செய்கிறார்கள். அவன் கெஞ்சுகிறான், ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு இறக்கம் பாராட்டு. அவன் 2 தூண்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த 2 தூணு தான் அந்த மாளிகை தாங்கி கொண்டு இருக்கிறது. தேவன் நினைத்தது அங்கு செய்கிறார். அவனுக்கு ஒரு பலனை கொடுத்து அந்த 2 தூணை இழக்க செய்கிறார். அந்த மாளிகை இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். அதாவது தேவன் எதற்காக சிம்சோனை அனுப்பினாரோ அதை நிறைவேற்றிட்டார். ஆனால் சிம்சோன் தான் கடைசி குற்றவாளியாக காணப்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஏன்னா அவர் ஒரு பெரிய நியாயாதிபதியாக அனுப்புகிறார். அந்த தேசத்து சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டிய அனுப்புகிறார். தன் எதிரிகளை முற்றும் அழிக்கப்பட வேண்டிய அனுப்புகிறார். ஆனால் எதிரிகளை தேவன் சிம்சோனை கொண்டு அழிச்சிட்டார். ஆனால் அவன் கொடுக்கப்பட காலத்தை பாதியாக அவன் நிறுத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இல்லை, தேவன் எண்ணத்துக்காக நிறைவேற்றிடுவார். நாம் தொடர்ந்து பிரயாணம் செய்யப்பட வேண்டும். முடிவு பெறுது ரட்சிப்பை காத்துக்கொள்வர் வந்தான் ரட்சிப்பு அடைகிறான் என்று சொல்லுகிறார்.
இடையில விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான், இவ்வளவு நாள் ஓடுன அத்தனையும் நம்ம இழந்து போகிறோம் என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தேவன் எதற்காக நியமிக்கிறாரோ அதை செய்து விடுவார். அதற்கு மாறாக நடந்து கொள்ள நாம தான் சிக்கிக்கொள்ளுவோம். தேவ திட்டம் என்பது நிச்சயமா நிறைவேறி தீரும். ஒரு நீதிமான இருந்தால் அவன் என்ன சொல்ல புடமிட்டு கொண்டு நிறைவேற்றிடுவார். அவன் பாவியா மாறிட்டா இன்னொரு மனிதனை உருவாக்கிட்டு போயிடுவார். ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இறை சமூகத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் அடைந்திருக்கிற உட்கார்ந்திருக்கிற ஓடுகிற ஸ்தானம் காத்து கொள்ளப்பட வேண்டும். இந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற விஷயங்கள், நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற விஷயங்கள்லாம் நிறைவேறாமல் போய்விடும். தேவ திட்டம் பூமியில் நிறைவேறதான் இயேசுப்ப வரதான் போறார். நாம் அதற்கு பாத்திரவான்களை இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள், நாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு நாம் சுதந்திரவாளியை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து ஒரு வார்த்தை வாசித்து கடந்து சொல்லும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். யாக்கோபு ஒரு பிரியமான தேவனுடைய மனுஷன். அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் கொடுத்த பிரகாரம் தன் இளைய மகனாகிய யோசேப்பு 2 சொப்பனங்களை பார்க்கிறான். அதை பார்த்து தான் தகப்பனும் தன் சகோதரர்களும் உன்னை வணங்குவோமே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார்கள் என்று பார்க்கும். அங்கே 2 அர்த்தம் உண்டு கடிந்துகளை. ஒன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் போய் தன் பிள்ளையை போய் வணங்குவாங்களா, இது நடக்குமா, நம்மெல்லாம் கடவுளுக்கு மனிதனாக இருக்கிறான், இது எப்படி நடக்கும் என்று ஒரு விஷயம். ரெண்டாவது, ஏன் இன்னொரு பக்கம் கடிந்து கொள்ளன்னு பார்த்தீங்கன்னா, இதனால ஒரு பகை உண்டாகுமே, அவன் சகோதரனை பகைப்பார் என்று சொல்லி அவன் 2 நிலையில கடிந்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம். காலங்கள் கடந்து போகிறது. தன் சகோதரனை பார்ப்பதற்காக தான் தகப்பன் தன் இளைய சகோதரனாகிய யோசேப்பை அழைத்து அனுப்புகிறான். அவன் தூரத்து வருகிறதை பார்த்து மற்ற 10 சகோதரர்கள் சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை கொலை செய்து போட்டு விடும் என்று எண்ணுகிறார்கள். அவன் பார்த்த சொப்பனை எப்படி நடக்கும் என்று அவன் நினைக்கிறான். அவனை கொலை செய்ய விரும்பாதனாலே ஒரு குழிக்குள்ளாக அவனை தள்ளி விடுகிறார்கள், சாகட்டும் என்று சொல்லி. அப்படி காணப்படுவதனாலே அங்கிருந்து அவன் கத்துகிறான், கதறுகிறான். அதன் பிறகு நாம் தேவ சமூகத்தில் பார்க்கிறோம், எகிப்து தேசத்திலிருந்து ஒரு குரூப் வருகிறார்கள். அவனை கண்டு எப்படியாவது அவனை வித்து போட்டுட்டு அவன் அங்கே போய் செத்து விடுவான், நாம் தேவையான வெகுமதிகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் விற்று போடுகிறாள் என்று பார்க்கிறோம். அவன் போத்திபார் வீட்டுக்கு கடந்து போகிறான். தேவன் அவன் கூட இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் தேவன் வாய்க்க செய்கிறார் என்று பார்க்கிறோம். அங்கு 2 இடர்கள் உண்டாகுது. அதிலும் தேவனை காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். 39ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அக்காலத்திலே யூதா தன் சகோதரருக்கு அதுல்லாமூரனாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனுக்கு போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானுடைய குமாரத்தையை கண்டு அவரை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான். அவள் தற்போது ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு ஏர் என்று தெரிவித்தான்.
அவள் மறுபடியும் தற்போதைய ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் ஆதியாகமம் 39:1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியின் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனுமாக்கி முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு இங்க பார்க்கிறோம், அவன் எகிப்து கொண்டு போகப்படுகிறான். பார்வோனுடைய வீட்டில் ஒரு பெரிய அதிபதியா மாறுகிறான். பார்வோன் சொப்பனத்தை பார்க்கிறான். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி யாரும் முடியாத இருக்கிறது. அப்போ யோசேப்பு தான் சிறைச்சாலைந்து கடந்து சொல்லுகிறான், தேசத்தில் 7 ஆண்டுகள் செழிப்பும் 7 ஆண்டுகள் பஞ்சம் உண்டாக போகிறது. அந்த சொப்பனத்தை அவன் எகிப்து ராஜா ஏற்றுக்கொண்டதுனாலே அந்த பஞ்ச நாளுக்கிலிருந்து நாம் எப்படி காப்பாற்றிக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஆலோசிக்கிறார்கள். அதற்கு தகுதியான மனிதன் யார் என்று தீர்மானிக்கப்படும் போது அந்த சீட்டு யோசேப்பு மேலே விழுகிறது. 42ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இங்க பார்க்கிறோம், யாக்கோபு சொல்லுகிறார், எகிப்தில் தானியம் ஒன்று என்று அறிகிறோம், மிகவே அங்கே கொண்டு வந்து தன் குடும்பத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவள் கடந்து போய் யோசேப்பு மத்தியில் திசாந்தமாக விழுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவனுக்கு தேவன் பல ஆண்டுகள் முன்பு அறிவிக்கப்பட்ட சொப்பனத்தை அவன் நினைவு கூர்ந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் என்ன வாக்கு கொடுக்கிறாரோ அது அப்படியே நிறைவேறக்கூடிய விஷயங்கள். தாமதிப்பது என்று சொன்னால் ஏதோ சில இடர்பாடுகள் இருக்கிறது, சாத்தான் அதை தடை செய்கிறான். மற்றபடி எந்த விதத்தை தாமதிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. வேதத்தில் பார்த்த பிறகு யாருக்கு கொடுக்கிற என்பது முக்கியம். ஒரு வெளிப்பாடு தேவனை ஜனங்களை சார்ந்ததா, தேவனை சார்ந்த தேசத்தை சார்ந்ததா, அல்ல தேவனை அறியாத சார்ந்தா அறிந்து கொள்ளப்பட வேண்டிய நிறைய வெளிப்பாடு கொண்டு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஆபுக்கு சொல்லுகிற பிரகாரம் சொல்வது என் ஒன்றும் தாமதிக்காது. அவள் தாமதித்தால் அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாக கடைசியில் நிறைவேற்றப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தேவன் திருச்சபை நோக்க திட்டம் ஒவ்வொரு தனி மனிதன் தேசத்து குறித்து அவர் சொல்லுகிற எந்த ஒரு வெளிப்பாடும் மாறாதது. ஒன்று மாறுகிறதுன்னு சொன்னால் என்ன தடை என்பது ஆராயப்பட வேண்டும். அதை மாற்றிக்கொண்டால் உடனே நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இல்லைன்னா தேவனே கடந்து வந்து அதை மாற்றி நம்ம கடைசியில் தான் என்ன பண்ணுறார், அதை நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதான் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவங்கள் தேவன வார்த்தைகள் எல்லாம் ஒன்று மாறாதது, அது ஏற்ற காலத்தில் அப்படியே செய்யக்கூடியது. நம்ம அறிந்து நாம் இறைசனை எதிர்கொண்டு போகப்பட வேண்டும். அதனால் தேவசமம் நம்ம சொல்லுகிற பிரகாரம் சொன்னது சொன்னபடி நடக்கும். அவருடைய தாமதத்தால் ஏதோ சில இடர்பாடுகள் இருக்கிறது, அது கலைந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி கலைந்து நாம் நிவர்த்தி செய்யும் போது நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பது நாம் அறிந்து உங்களை குறித்த எல்லா வாக்கு திட்டங்களும் தேவன் சரியாக செய்து கொடுக்கிற தேவன் என்பதனாலே நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சொந்த கேட்டுக்கொண்டு வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆம்.